அந்த நிழலுலகம் மெல்ல மெல்ல மூடிக்கிட்டே போச்சு. ஆரன் மட்டும் அங்க நின்னான். எதுவும் பேசல. எல்லாம் முடிஞ்சிடுச்சான்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அடுத்த நொடி அவன் தன் ஊர்ல. காலை காற்று, மண் வாசனை, அவனுக்கு தெரிஞ்ச எல்லாமே திரும்ப வந்த மாதிரி. அந்த தெரு வழியா நடக்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த ஊர்ல பயம் இல்ல, அமைதி மட்டும். கையில் இருந்த வளையம் இனி மந்திரம் செய்யல, ஆனா அது கொடுத்த நினைவுகள் இன்னும் உயிரோட இருந்துச்சு. கோவில் மணி ஒலிச்சது. அந்த சத்தம் கேட்டதும் ஆரன் நிம்மதியா மூச்சு விட்டான். வீடுன்னு ஒரு உணர்வு. குழந்தைகள் ஓடி வந்தாங்க, சிரிச்சாங்க. ஆரன் கூட அவங்களோட சேர்ந்து சிரிச்சான். சாதாரண சந்தோஷம். அம்மா வாசல்ல நின்னாங்க. எதுவும் கேட்கல, அணைச்சிக்கிட்டாங்க. அந்த அணைப்புல உலகமே இருந்துச்சு. அந்த இரவு மாடியில உட்கார்ந்து நட்சத்திரங்களை பார்த்தான். சாதாரண வாழ்க்கை எவ்வளவு அழகுன்னு அப்போதான் புரிஞ்சது. சில விஷயங்கள் போயிடும், சில பேர் நினைவா மாறிடுவாங்க. ஆனா அவை சொல்லித்தர்ற பாடம் எப்பவும் மிச்சம். காலை வெயில்ல வயலுக்குள்ள நடந்தான். மண்ணை தொட்டான். இதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு மனசு சொன்னது. வளையத்தை மண்ணுல வச்சான். மந்திரம் இல்லாம போனாலும் அமைதி கிடைச்சது. சில முடிவுகள் புதிய தொடக்கம். அப்போ புதர்களுக்குள்ள ஒரு சின்ன அசைவு. ஆரன் கவனிச்சான். ஒரு குட்டி நரி மெதுவா வெளியே வந்துச்சு. பயம், ஆனா ஆர்வம் அதிகம். ஆரன் மெதுவா நெருங்கினான். எதுவும் பேசல, சிரிச்சான். அதுவே போதும். நரி அவன் காலணியோட விளையாட ஆரம்பிச்சது. ஆரன் சிரிப்பு மீண்டும் முழுசா வந்துச்சு. சூரியன் மறையும் போது ஆரன் ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். பக்கத்துல அந்த குட்டி நரி. சக்தி இல்ல, ஆனா நட்பு இருக்கு. அதுதான் உண்மையான முடிவு. சில கதைகள் பெரிய சத்தத்தோட முடிவதில்லை. அவை மெதுவா நட்பா மாறி வாழ்க்கையோட சேர்ந்துடும்.